மேடம் கொஞ்சம் இப்படி வந்து மேடம் கிட்ட வந்து மேடம் அம்மா வாக்காளர்களின் உறுதிமொழி. மக்களாட்சியின் மீது பற்றுடைய இந்திய குடிமக்களாகிய நாம் நம்முடைய நலன் கருதும் மரபுகளையும் சுதந்திரமான நியாயமான மற்றும் அமைதியான தேர்தல்களின் மாண்பையும் நிலைநிறுத்துவோம் என்றும் மேலும் ஒவ்வொரு தேர்தலிலும் அச்சமின்றியும் மதம் இனம் ஜாதி வகுப்பு மொழி ஆகியவற்றின் தாக்கங்களுக்கு ஆட்படாமலும் அல்லது எந்த ஒரு தூண்டுதல் இன்றியும் வாக்களிப்போம் என்றும் உறுதிமொழிகிறோம். உட்காருங்க மேடம். தாசில்தார் அவர்கள் இங்கு அமர்ந்துள்ள மாணவிகள் அனைவருக்கும் எனது தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் எனது முதல்கள் வணக்கத்தை. ஜனவரி 25ஆம் தேதி தேசிய வாக்காளர் தினம். தேசிய வாக்காளர் தினம் என்பது வருடம் ஜனவரி 25ஆம் தேதி நாம சிறப்பாக நாடு முழுக்க கொண்டாடுகிறோம். அப்போ வாக்களிப்பது நம் அனைவருடைய கடமை. சரியா? நம்ம பெற்றோர் 18 வயது நிரம்பிய அனைவருடைய பெயரும் வாக்காளர் பட்டியல் இடம்பெறுகிறதா என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும். உங்க வீட்டுல இருக்கிற சகோதர அக்கா அண்ணா அப்பா அம்மா எல்லாருடைய பேரும் வாக்காளர் பட்டியல இருக்குதா அப்படிங்கறத என்ன செய்யணும்? வெரிஃபை பண்ணி எல்லாரும் தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும். அதை வலியுறுத்துவதற்காகத்தான் தேசிய வாக்காளர் தினத்தன்று நாங்க பள்ளிகள் கல்லூரிகள் அதே மாதிரி பொதுமக்களுக்கு பல்வேறு போட்டிகள் எல்லாம் நடத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். சரியா? சோ இது ஒண்ணு. இரண்டாவது, வருகிற பொது தேர்வு எப்ப நடைபெற இருக்கிறது? மார்ச். இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் இருக்கிறது. நீங்கள் எல்லாம் பொது தேர்வுக்கு நல்லா தயார் செஞ்சுட்டு இருக்கீங்களா? 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவியர் காட்பாடி கேர்ள்ஸ் ஸ்கூல்ல 100% தேர்ச்சி பெற்றோம் அப்படிங்கிற நிலை ஏற்படுமா? அப்படிங்கறத செஞ்சு கொடுப்பீங்களா? கடந்த ஆண்டும் நல்ல ரிசல்ட். அதே போல இந்த ஆண்டும் காட்பாடி கேர்ள்ஸ் ஸ்கூல்ல மிகச்சிறந்த இந்த மாவட்டத்திலே அதிகமான மதிப்பெண் பெற்ற பள்ளியாக காட்பாடி கேர்ள்ஸ் ஸ்கூல் வருமா? இந்த 40 நாட்கள் நீங்கள் கடுமையாக உழைத்தால் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொது தேர்விலே நீங்கள் நல்ல மதிப்பெண் பெறலாம். சரியா?